இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொதுவாகவே கத்திரிக்காய்னாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுள்ள கத்திரிக்காய்களை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது. இதில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு காரல் தன்மை இருக்காது, அதனால் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நடுவில் இந்த மாதிரி 2 கீரல் நம்ம கீறி எடுத்து வச்சுக்கணும். சொத்தை எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே கூடுதலாக இருக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கத்திரிக்காய்களை அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு வேகட்டும். அடுத்ததாக நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நமக்கு இது நல்லா எண்ணெயிலே நமக்கு வெந்து வந்துடும். காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வேக விடுவோம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நாம் நார்மலாக குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து பண்ணுவோம். அந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ஒரு சிலர்லாம் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்லி எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கும், அந்த அளவு புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிடக்கூடாது. அடுத்ததாக சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுவோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருக்கும், இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதனோட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் நமக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி வச்சுருக்கிறதான கத்திரிக்காய்களை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுவோம். ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து சிறிதளவு காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மசாலாத்தூள் எல்லா பக்கமும் எல்லா காய்களிலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். அடுத்ததாக நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம், அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு கிடையாது, கம்மியாக சேர்த்தாலே போதும். கொஞ்சமாக புளியை நம்ம கொஞ்சம் தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி நமக்கு கத்திரிக்காய் எண்ணெயிலே வெந்து வந்துருச்சு, அதனால் இதில் வேகிறதுக்கு டைம்லாம் ஆகாது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம குக் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விட்டுருவோம். இது வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இன்னுமே கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கிறதுக்காக ஒரு 3 நிமிஷம் மூடி போடுவோம். மூடி போட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, எடுக்கிறேன். நமக்கு பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. திக்காயிட்டு தண்ணியெல்லாம் வற்றி இதனோட ருசியுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட
உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.